கோமதி, மழை அதிகமா வரும் போல இருக்கு. நீ ஊருக்கு போ. போறேன். ஆனா என் உயிரை இங்கதான் விட்டுட்டு போறேன். சீக்கிரமா நம்ம திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. நிச்சயமா. டாடா. சரி, பாய் பாய். ராமு, யார் அந்த பெண்? சார், அது சார். ராமு, உன் கடமை என்ன, லட்சியம் என்ன? வாழ்க்கையில நீ ஒரு நிரந்தரமான நிலையை அடையிற வரைக்கும் காதலை பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ நினைக்கலாமா? சேச்சே, நான் உனக்கு செய்த உதவியெல்லாம் விழலுக்கிறச்சு நீரா போயிடும் போல இருக்கப்பா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார், என்ன மன்னிச்சிருங்க சார். இல்லப்பா, நீதான் என்ன மன்னிக்கணும். நீ ஒரு பெரிய மேதையாக போகிறேன் கனவு கண்டம் பாரு, அது என்னுடைய தவறு. அதுக்காக நீதான் என்ன மன்னிக்கணும். சார், ஆண்டவன் மேல ஆணையா சொல்றேன், உங்க மேல ஆணையா சொல்றேன், என் வாழ்க்கையில எனக்கு ஒரு நல்ல நிலைமை கிடைக்கிற வரைக்கும் எந்த பெண்ணை மேல கல்யாணம் செய்திருக்கிறது இல்லை. இது சத்தியம் சார், இது சத்தியம். யாரு? ராஜாவா? என்ன கொடை இல்லாம மழையில வாக் பண்றியா? இல்ல சார், பார்க்குக்கு வந்த சார், மழை வந்துடுச்சு சார். உங்க கொடைக்குள்ள வரலாமா சார்? நோ. நீங்க நினைறீங்களா சார்? தேங்க்ஸ். மழை எவ்வளவு அழகா இருக்கு. வானம் என்ற தந்தை பூமி என்ற தாயை அணைக்கும் காட்சி அல்லவா மழை? என்ன சொன்னீங்க? வானம் என்ற தந்தை பூமி என்ற தாயை அணைக்கும் காட்சி அல்லவா மழை? சார், சார், கையை எடுக்கிறீங்களா? I'm sorry. I'm not sorry, sir. What do you mean? இதுக்கெல்லாம் மீனிங் எப்படி சார் சொல்றது? No. The rain is all right. I'm Bistri. காதலே உலகம், காதலே உலகம், காதலே வாழ், காதலே காதலே வாழ், காதலே வாழ், காதலே காதலே வாழ், காதலே காதலே வாழ், காதலே உலகம், காதலே உலகம். என்னை கொல்லாதே, என் இதயத்தை விட்டு போய்விடு. கடவுள் மனித இனத்திற்கு ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் பாராமல் 2 பரிசுகளை வழங்கி இருக்கிறார். ஒன்று சிரிப்பு, மற்றொன்று காதல். ஏன் சார், காதலை புகழ்ந்து பேசலாமா சார்?
ஆண்டனியின் வாழ்வை எப்படி சார் வெற்றின்னு சொல்ல முடியும்? வெளிப்படையாக பார்ப்பதற்கு அவனுடைய வாழ்வு தோல்வியாக தோன்றலாம். ஆனால் அந்த தோல்விதான் காதலுக்கு வெற்றி. அம்பிகாபதியும் அமராவதியும் என்ன ஆனார்கள்? மாண்டார். அவர்கள் மாண்டால் என்ன, காதல் வாழ்ந்து. ரோமியோ அண்ட் ஜூலியட் என்ன ஆனார்கள்? மாண்டார். அவர்கள் மாண்டு ஒரு சிரஞ்சீவி காதல் இலக்கியத்தையே நமக்கு தந்திருக்கிறார்கள். ஷாஜஹான் காதலித்த மும்தாஸும் இறந்துதானே போனாள். உண்மை. ஆனால் சலவைக்கல்லில் ஒரு காதல் கனவாக இன்றும் நிற்கிறதே தாஜ்மஹால். கிருஷ்ணன். இங்குதானே காத்திருக்கிறேன் என்று சொன்னாள். ஒருவேளை நான் இடமாறி வந்து விட்டேனோ? மல்லிகைப்பூவே, இடமாறி வரவில்லை, நான் இருக்கும் இடம் தெரியாமல் தடுமாறுகிறார் என்று சொல். இதென்ன விந்தை? அல்லி பேசுகிறதா அல்லது தாமரை பேசுகிறதா? சார், இது தாமரை இல்லை சார், என் முகம். ராதா, உன் முகத்திற்கும் தாமரைக்கும் வித்தியாசம் தெரியாமல். மல்லிகைப்பூவே, நான் தாமரையாக பிறக்காமல் நீயாக பிறந்திருந்தால் அவர் கைகளிலே தவழ்ந்து கொண்டே இருக்கலாம் அல்லவா? மல்லிகைப்பூவே, நீ என் கரத்திலே இருப்பதை விட அவள் தலையிலே இருப்பதைத்தான் அதிக விரும்புகிறாள், இல்லையா? மல்லிகைப்பூவே, என் கூந்தலில் போச்சோட்ட என் தாய் இருக்கிறாள் என்று சொல். அன்பின் முதற் பரிசு உன் சங்க கழுத்தை அலங்கரிக்க வேண்டும், உன் தங்க மேனியிலே தவழ்ந்து விளையாட வேண்டும். ராதா, ராதா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எனக்கும் ஒன்றுமே புரியவில்லை. பிறப்பு, இறப்பு, காதல், இம்மூன்றை பற்றியும் எவ்வளவுதான் படித்தாலும் ஒன்றுமே புரிவதில்லை. நாம் எதையும் புரிந்து கொள்ளவே வேண்டாம். கண்களை மூடி இன்பக் கனவு காண்போம். வரப்போகும் விளையாட்டு போட்டியின் தலைவராக நமது மதிப்புக்குரிய புரொஃபசர் கிருஷ்ணன் அவர்களை பிரேரேபிக்கிறேன். என்னது குத்துக்கல்லு மாதிரி ட்ரில் மாஸ்டர் நான் இருக்கிறேன். புரொஃபசர் கிருஷ்ணன் ஸ்போர்ட்ஸ்க்கு தலைவரா? நல்லா இருக்குது. அவருக்கு ஸ்போர்ட்ஸ் பத்தி என்ன தெரியும்? சார், புரொஃபசர் கிருஷ்ணனுக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அதோட அவர் ரொம்ப நேர்மையானவர். அப்போ நான் நேர்மை இல்லாதவனா? You are insulting me. You please listen to me, sir. Shut up, you fool. பூலன் கூப்பிடுறவர் தான் பெரிய ஏப்ரல் பூல். எங்களெல்லாம் பூலன் கூப்பிட்டா இனிமே மணிசாரன்னு கூப்பிட மாட்டோம், சனிசாரன்னு கூப்பிடுவோம். 1000 தடவை சொல்லுவேன், நீ ஒரு போன், உன் புரொஃபசர் கிருஷ்ணன் ஒரு பெரிய fool. சார், என்ன பத்தி எது வேணா சொல்லுங்க, தலைவரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. இஸ் a gentleman. Withdraw your words. ஜென்டில்மேன். பின்ன ரகசியமா கடற்கரையில தான் மாணவிய சந்திக்கிறவனுக்கு பேரு ஜென்டில்மேன். சார், சார் சொன்ன வார்த்தையை வந்து வாபஸ் வாங்க. Withdraw your words. முடியாது. Withdraw your words. முடியாது. பாண்டிகே சொல்றேன். அவமானப்படுத்துற இந்த ஆளை சும்மா விடக்கூடாதா? வழி வாங்க வேண்டியதா? மன்னிப்பு கேட்க வைக்கணும். அதுக்கு சரியான வழி புரொஃபசர் கிருஷ்ணன் எப்படி சமாளிக்க போறேன்? ஸ்ட்ரைக்னா ஸ்ட்ரைக் தான். என்ன ஐயோ, காலவரி விட்டுறாதீங்கயா. வெரி குட், வெரி குட்.
நீங்கள் எனக்கு காட்டிய மரியாதைக்கு மிக்க நன்றி. நான் உங்களை என் தோழர்களாய் அன்பு தம்பிகளாய் நினைத்து வருகிறேன். நீங்களோ எதிரிகளாக காட்சியளிக்கிறீர்கள். இந்த அறிவு கோயிலின் விளக்குகளாக விளங்க வேண்டிய நீங்கள் அதை சுட்டரிக்கும் கொள்ளிக்கட்டைகளாக மாறிவிட்டீர்கள். சார், உங்க மேல எங்களுக்கு கோபமே கிடையாது சார். சார், அந்த மணி மரியாதை எல்லாம் நடந்துக்கிறார் சார். சார், அந்த ட்ரில்ல வந்து நீங்க இப்பவே டிஸ்மிஸ் பண்ணுங்க சார். என்ன உளறுகிறீர்கள்? மாணவர்களை கேட்டு ஆசிரியரை நியமிப்பது குற்றவாளியை கேட்டு நீதிபதியை நியமிப்பது போல ஆசிரியர் மட்டமாக நடந்து கொண்டால், ஆசிரியர் மாணவனை தாக்கினால், ஒரு ஆசிரியர் மற்றொரு ஆசிரியை பற்றி பொய் பிரச்சாரம் செய்தால் சார் மணி திட்டி அடிச்சிட்டார் சார். சார், அதை பற்றி பரவாயில்லை சார். உங்களை போய் ஒழுக்கம் கெட்டவரு நடத்த கெட்டவரு சொல்றாரு சார். அப்புறம் சும்மா விடலாமா சார்? சார், கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க சார். எல்லாரையும் அடிச்சு நான் வந்து கொலை பண்ணிடுவேன். ஆமா சார், கொலை பண்ணிடுவேன். நான் சொல்லுவது அவ்வளவும் உண்மை. என் கண்ணாலேயே பார்த்தேன். கிருஷ்ணன் சந்தித்த மாணவி ராதா என் குடும்பத்தைச் சேர்ந்தவள், என் சகோதரி மகள். அவர் வகுப்பிலேயே படிக்கும் மாணவி. சார், உங்களை வச்சுட்டு அவர் மேல பழி போடுறார் சார். அபாண்டமா பேசுறாரு சார். சார், அவரை சும்மா விடலாமா சார்? சொல்லுங்க சார், அவர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு. என் உயிர் மாணவர்களே, என் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு மிக்க நன்றி. என்னை நம்பும் உங்களிடம் பொய் சொன்னால் என் மனசாட்சியை என்னை கொன்றுவிடும். உண்மையை சொல்வதால் எனக்கு அவமானம் ஏற்படலாம், நஷ்டம் ஏற்படலாம். ஆனாலும் துணிந்து உண்மையை சொல்வதுதான் நேர்மையுள்ளவன் கடமை. என்று உள்ள தளவில் நான் பிரம்மச்சாரி அல்ல. என் மனம் ராதாவை நாடுகிறது. மணி சொன்னது அத்தனை உண்மை. என் தவறுக்காக நீங்கள் பள்ளியை வெறுக்காதீர்கள். பெரிய ஆஷாட பூஜை ருத்ராட்ச பூனு இவரை போய் பெரிய பிரம்மச்சாரி நடிச்சிட்டு இருந்தவங்க ப்ரொஃபசர் எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க. வெளி வேஷம், எல்லாம் வேஷம் தான். ரொம்ப நேரமா உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எதற்காக காத்திருக்கிறாய்? இன்னும் என்ன பாக்கி இருக்கிறது? இதுவரை வெறும் முகம் காட்டும் கண்ணாடியாக இருந்த நீ இன்று என் அகம் காட்டும் கண்ணாடியாகிவிட்டாய். புறத்தோட்டத்தின் அழகை மட்டும் வெளிப்படுத்தி வந்த நீ இன்று என் அகத்தோட்டத்தின் அலங்கோலத்தையும் பிரதிபலிக்க கற்றுக்கொண்டு விட்டாய். என்னை மன்னித்து விடுறாதா, என்னை மன்னித்து விடு. நான் செய்த தவறுக்காக உன்னை தண்டிக்க துணிந்து விட்டேன். எந்த நாள் படித்திருந்தாலும் ஆத்திரம் வரும்போது மனிதன் அறிவை இழந்து விடுகிறான். என்னை மன்னித்து விடுறாதா? இல்லை, நான் தண்டிக்கப்பட வேண்டியவள்தான். ஊருக்கே உதாரணமாக விளங்கிய உங்களை என் சுயநலத்துக்காக ஊரார் தூற்றும் அளவுக்கு கொண்டு வந்து விட்டேன். இல்லை ராதா, இல்லை. நான் நல்லவனா என்று என் மனம் கேட்கும் கேள்விக்கு நான் தானே பதில் சொல்ல வேண்டும். பள்ளிக்கு படிக்க வந்த உன்னிடம், கல்யாணமாகாத உன்னிடம் நெருங்கி பழகும் வாழ்வையே நாசமாக்கி விட்டேனே. அது என் தவறல்லவா? அது உங்கள் தவறில்லை. நீங்கள் என்னை தேடி வரவில்லை, நான் தான் உங்களை நாடி வந்தேன்.
வெள்ளை உள்ளத்தோடு குழந்தை போல் வாழ்ந்த உங்களை காதல் என்னும் கண்ணில்லாத காந்த வலைக்குள் இழுத்தது நான் தானே. இயற்கை வெள்ளத்திலே எதிர் நீந்தி வாழலாம் என்று விரும்பினேன். என் கண்களை திறந்து எல்லோரையும் போல் மணந்துதான் வாழ வேண்டும், உறவுக்கு பிறகுதான் துறவு என்ற உண்மையை உணர்த்தியவள் நீ. ராதா, ராதா, என்னை கல்யாணம் செய்து கொள்கிறாயா? அதைத்தானே நான் விரும்புகிறேன்.